ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 1 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வழி நடத்துபவர். உபாகமம் 32:12 சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். வழிநடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே என்று நாம் மனம் குளிர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். அவர் நம்மை நமது வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்துகிறார். கரம் பிடித்து நீதியின் பாதையிலே வழி நடத்துகிறார். தனித்து விடப்பட்ட ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் வழிநடத்துகிறார். எலியாவை நோக்கி பாருங்கள். அவர் ஒரு தனி மனிதன். அவருடைய தனிமையிலே அவருக்கு ஒத்தாசையாக ஒருவரும் இருக்கவில்லை. ஆனால் தன் சித்தத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் தன்னை வழிநடத்தும்படியாக தேவ சமூகத்தில் எலியா காத்திருந்தார். கர்த்தர் அவரை எத்தனை அருமையாய் வழிநடத்தினார் பாருங்கள். பஞ்ச காலத்திலே ஒவ்வொரு நாளும் காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. கேரி தாற்றின் தண்ணீரை குடித்தார். அதன் பின்பு கர்த்தர் சாரிபாத் விதவையின் மூலமாக அவரை அற்புதமாய் போஷிக்க சித்தம் கொண்டார். ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடந்து கொண்டே இருந்தது. உங்கள் கரங்களை கர்த்தருடைய கரத்தில் பூரணமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களையும் உங்கள் குடும்பம் முழுவதையும் அருமையாக வழிநடத்துவார். அவர் நோவாவுடன் அவரது குடும்பம் முழுவதையும் வேடைக்குள் அருமையாய் பாதுகாத்து அழிவுக்கு தப்புவித்தார் அல்லவா? கொர்நேலிய குடும்பத்தார் கர்த்தரை விசுவாசித்த போது அவர்கள் அத்தனை பேரையும் அபிஷேகித்து உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நிரப்பினார். உங்களுடைய குடும்பத்தின் பொறுப்புகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் நிச்சயமாய் அருமையாய் உங்களை வழிநடத்துவார். முழு இஸ்ரவேல் ஜாதியையும் ஏறக்குறைய 20 லட்சம் மக்களையும் அவர் வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருந்தார். எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு எத்தனை அருமையாய் வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பதை என்னாகமம் 21 காணலாம். அதில் 6 லட்சத்திற்கு மேற்பட்ட யுத்த புருஷர்கள் இருந்தார்கள். நிறைய பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள். குறைந்தபட்சம் 20 லட்சம் பேராவது வனாந்திரத்திலே வழி நடந்திருக்க வேண்டும். அத்தனை பேருக்கும் வனாந்திரத்திலே உணவு கொடுப்பது என்பது சாதாரண ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் வழிநடத்துகிற வல்ல தேவனுக்கு அது ஒரு பிரச்சனையே அல்ல. அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் அவர்களை மன்னாவினால் போஷித்தார். காடைகளை கொண்டு வந்து பாளையத்தில் குவியும்படி செய்தார். 20 லட்சம் பேரையும் ஒரு தனி மனிதர் வழிநடத்தினதைப் போல மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் அருமையாய் வழிநடத்தினார். தேவ பிள்ளைகளே, நம் கர்த்தர் மாறாதவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அவர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். இன்றைய நினைவிற்கு 32 சங்கீதம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 40 மற்றும் 41 அதிகாரங்கள், மாலை 2 பேதுரு 3 அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வழி நடத்தும் வல்ல தேவன் உங்களை நிச்சயமாய் வழி நடத்துவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.